இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பிஜி இன்வைட். பிஜி இன்வைட் அப்படின்னும் போது நம்மள நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான நோட்ல தான் அதை வச்சிருக்கீங்க. என்னன்னா, நல்ல டிவிடெண்ட், அதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். நல்ல டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எல்லா கம்பெனிக்கும் இருக்கும். பட் யாராவது நெகட்டிவும் பேசணும்ல. அதுக்காக நான் சொல்றேங்கிறதுக்காக இது நெகட்டிவான கம்பெனி, இது மோசமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதோடைய நெகட்டிவிட்டியும் பேசுறேன். இதையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நவ் யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நாட். புரியுதுங்களா? ஏன்னா பாசிட்டிவ் மட்டும் பேசிட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து மறைஞ்சு போயிடும். அதனால நான் உங்களுக்கு பேசிடுறேன். ஸோ 2021 100 ஐபிஓவில் வந்த ஒரு ஸ்டாக் இது. ஸோ லாஸ்ட் 5 இயர்க்கான சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட 9% வரைக்குமே லாஸில் தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஓப்பன் ஆன டேட்லேருந்து சொல்கிறேன். ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆச்சு. பட் ஸ்டில் அது வந்து இன்றைக்குமே நெகட்டிவாக இருக்குது. இதை நம்ம கண்டினியூ பண்ணுறதுல நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 12% கொடுக்குறாங்க, 8% கொடுக்குறாங்க, 10% கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்கஷனில் எடுத்துகிட்டே வருவோம். இதோட புக் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 84 ரூபாய் இருக்குது. வேற இதோட ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரும்பொழுதே கிட்டத்தட்ட 100 ரூபாய் இருக்கக்கூடிய புக் வேல்யூ தான் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது புரியுது நமக்கு. ஆனால் இதில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துட்டே வருவோம். ஃபேஸ் வேல்யூ இது 10 ரூபாவா 100 ரூபான்ற கன்ஃபியூஷன்லாம் இல்லை. இது 100 ரூபாய் தான் ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? இவங்களோட ROI எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கம்பேரிட்டிவ்லி 17.69% ROI இருக்கும். ஆனால் இப்போ புக் வந்து என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நீங்கள் ROI கால்குலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் 100 ரூபாய் புக் வேல்யூ இருந்துச்சுன்னா ROI 17 இருந்தால் ஆக்சுவலாக ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வரணும்? 17 ரூபா வந்திருக்கணும். ஆனால் அது காலத்துக்கு காலம் புக் சைஸ் என்ன இருக்குன்னா குறைஞ்சிட்டே வந்தாலும் இப்போ 84 ரூபாய் தான் இருக்குது. அப்போ 84 ரூபாய்க்கு 17% 14 ரூபாய் 15 ரூபா வந்தாலே அது அதிகமாக வந்த மாதிரி காட்டுது. இதே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு நெட்வொர்த் ரிவர்ஸில் கொண்டு போகிறேன். இதை கவனிச்சுக்கோங்க. ஒரு 10,000 கோடி ரூபாய் இருந்த 2021 22 வச்சுப்போம். அதுல தான் இங்க ரெக்கார்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இப்போ 7,700 கோடி குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு கம்பெனியோட நெட்வொர்த் ஏன் குறையுது, ஏன் குறையணும்? ஏன்னா இது ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனியா இல்லை, ஒரு ட்ரஸ்டா தான் இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது 2022 400 கோடி ரூபாய் ப்ராஃபிட், 2023 400 கோடி ரூபாய் லாஸ், அகைன் வந்து 900 கோடி ரூபாய் ப்ராஃபிட், 1,200 இதெல்லாம் வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்திருக்கு. இதையே நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ரெவென்யூ வைக்கிறேன். ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெவென்யூக்கும் இப்போ இருக்கிற ரெவென்யூக்கும் எந்த பெரிய சேஞ்சஸுமே இல்லையே. ஈக்குவலாக தான் இருக்குது. 1,240 கோடி இருந்து இப்போ 1,300 கோடி, ஒரு 50 கோடி தான் வந்து மொத்தமே வித்தியாசமாக ஒரு சேல்ஸில். அப்போனா இதெல்லாம் வந்து ரிஸ்க் இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணீங்க. ஏன்னா கிராஜுவலாக வளர்ந்துருந்தா கூட 1,200 கோடிங்கிறது இன்றைக்கி 1,800லேருந்து 2,000 கோடியாவது அப்ரோச் பண்ணியிருக்கணும். சேல்ஸில் சொல்கிறேன். பட் அவங்க அப்ரோச் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இவங்க வந்து இயர்லியில தானே அப்படி இருக்கு. நீங்க பாருங்க, இப்போ கரண்டா நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பாருங்க. அப்படின்னா ஏன்னா 2025 தானே அதில் பார்த்தோம். அப்படி எடுத்து நான் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு போன டிசம்பர் 2024 டிசம்பர் பார்த்தீங்கன்னா 204 கோடி ரூபாய் தான் அவங்களுடைய என்னது ப்ராஃபிட். இப்போ நீங்க 2025 டிசம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடையது ஹார்ட்லி 198 கோடி தான் ப்ராஃபிட் இருக்கு, நெட் ப்ராஃபிட். இந்த கேஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொதுவாக நம்ம ட்ராக்கிங்கில் எடுப்போம். ஒரு 10% மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 11% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இது ஆறுதலான விஷயமா அப்படின்னா இது ஒரு ஆறுதலான விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் முடிவு பண்ணுறாங்க பிஜி இன்வைட் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. இதுதான் உண்மையா? ஒரு 11% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, பரவாயில்ல, நல்ல கம்பெனியா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முந்தின குவார்டர் செப்டம்பர் 25 எடுத்து பார்த்தா வெறும் 4.67 தான். 4.67 11% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதன அடிப்படையில் இவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கிறது ஸ்டில் இது வந்து கிரேவாக தான் இருக்குது. எனக்கும் வந்து தெளிவான விளக்கம் இங்கே கிடைக்கல. ஓகே, ஆனால் இது தப்பா சரியானா என் பாயிண்ட்லேருந்து இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க வந்து தவறான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்ற பதட்டம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. பொதுமக்களோட பணத்தை கொண்டு போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அதில் ரொம்ப டபுள் செக் இல்லை, ட்ரிபிள் செக் கூட பண்ணலாம். ஏன் பண்ணாமல் பண்ணாங்கன்னு புரியல. எனிவே இது வந்து இவங்களுடைய ஒன் ஆஃப் தி ஏரியா நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நான் ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ண ஒரு கேள்வி என்னது, ஏன் புக்கு வந்து வளரல அப்படின்னு. பட் அதெல்லாம் மேபி உங்களுக்கு ஆன்சர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறது, மேபி நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லலை. நான் சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அதையும் மார்க் பண்ணுங்கள். பட் கரெக்டாக 100% தெரிஞ்சால் மட்டும் மார்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எதுவும் சொல்லணுமேங்கிறதுக்காக எதையாவது கமெண்ட்டில் போட்டு விட்டுறாதீங்க. சரியா? ரைட். ஏன்னா சென்சிட்டிவான விஷயம் அது. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 6 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 6 ரூபாய் -2 rupees இப்போ லாஸ் வந்தப்போ
அதுக்கப்புறம் 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. கீழே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷேர் அப்படிதானே. அப்பவே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 50 காசுனா 10.5% உங்களுக்கு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க. 2022லயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேட்டகரி பாருங்க, இன்னைக்கு 12 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க, 15 ரூபா கூட கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாயிண்ட். பட் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னா எஸ், அதுதான். வேற ஒன்றும் காரணமே கிடையாது. எந்த லாஜிக்கோ எதுவுமே அதில் நம்ம அப்ளை பண்ணலை. ஏன்னா இது கவனிங்க, இவங்களோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.06ல இருந்து இப்போ எவ்வளோ ஆயிருக்கு, 0.11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6லேருந்து 11க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைன். அடுத்த நெகட்டிவ் சைன் என்னன்னா, புக்கு 100 ரூபாய் இருந்த புக்கு காலத்துக்கு காலம் குறைஞ்சி இன்னைக்கு 84 ரூபாவா இருக்கு. ஆனால் இது வளராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் வளர்ந்து இப்போ இது வரைக்கும் வந்த ஸ்டேஜை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சார்ட் வைக்கிறேன் உங்கள் ஸ்க்ரீனில். ஒன் டே, வெறும் ஒரே ஒரு நாள் டிரான்சாக்ஷன் நடந்தது. இதனால கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஒரு பா மாதிரி மேலே போகிறதும் பா மாதிரி கீழே வர்றதும் உங்களுக்கு தெரியும். இது என்ன இதோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமே நடக்கிறது இல்லை டிரான்சாக்ஷனில். வாங்குறவங்க வாங்குறது இல்லையா, இல்லை விற்கிறவங்க விற்கிறது இல்லையா அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது நிறைய டைம் கேப் விழுது. டிரான்சாக்ஷன் நடக்காமலேயே நடக்குது, அப்படியே கிடப்பில் கிடக்குது. இதில் இன்ட்ராடே பாருங்க, இந்த புரோக்கர், அதாவது க்ரோ மட்டும் இல்லை, ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து இன்ட்ராடேவை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்லாம் டிசேபிள் பண்ண மாட்டாங்க. எப்போ ஒரு இன்ட்ராடேவை ஒரு புரோக்கர் வந்து டிசேபிள் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வால்யூம் டிரான்சாக்ஷனில் ப்ராப்ளம் வரும் ஃபியூச்சரில் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு சஃபிஷியண்டான நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயம் நான் பம்ப் அண்ட் டம்பில் கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இன்ட்ராடேஸ் டிசேபிள் ஆகும், ஏன்னா வந்து வால்யூம் நடக்காது, லோ சர்க்கியூட்லேயோ இல்லை ஹை சர்க்கியூட்லேயோ லாக் ஆகும் அப்படிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது மாதிரியான விஷயம் தானே இதுனா, இது பம்ப் அண்ட் டம்க்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் லோ வால்யூமில் ட்ரேட் ஆகுதான்னா எஸ், அதான் இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன டிசேபிள் ஆயிருக்கு, இன்ட்ராடே டிசேபிள் ஆயிருக்கு. இது ஒன்று புரிஞ்சிருச்சா. அடுத்து சரி, இன்ட்ராடேங்கிறது பை பண்ணிட்டு செல் பண்ணுறது பை பண்ண இதெல்லாம் பண்ணுவாங்க, அதில் பிரச்சனை இருக்கு, ரைட்டு. எம்டிஎஃப்க்கு என்ன சார் பிரச்சனை? எம்டிஎஃப் இன்னைக்கு வாங்கினா இன்னைக்கே விற்கணும்னு அவசியம் இல்லையே, நம்ம வச்சிருந்து கூட விற்கலாமே. எம்டிஎஃப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஏன் டிசேபிள் பண்ணியிருக்காங்க? கவர்மெண்ட் வந்து பண்ணலை, இதெல்லாம் வந்து இந்த புரோக்கர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்டிஎஃப் கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் 1 ரூபா 10 ரூபா வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய் ஷேர் வாங்கிக்கலாம், இல்லை 40 ரூபாய் ஷேர் வாங்கிக்கலாம். கரெக்டா? இப்படி நீங்கள் வாங்குற இந்த ஷேருக்கு டிவிடெண்ட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, இந்த ஷேரை எங்கே பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிடும். இது ஓகே. டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியில் கேபிட்டல் தொடர்ந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. இதை நம்பி எப்படி நான் உங்ககிட்ட வந்து இப்போ நாளைக்கு எம்டிஎஃப்ல பணத்தை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுல இந்த வால்யூமும் சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா, தொடர்ந்து இது ஒரு கேபிட்டலும் கீழ் நோக்கி நகருதுன்னா, அதில் வர பெனிஃபிட் டைரெக்டாக கஸ்டமருக்கு போயிடுது அப்படின்னே வச்சுப்போம். பெருசாக ஒன்றும் போல, கிட்டத்தட்ட நம்மளோட சொத்தை வெட்டியே நமக்கு வந்து பணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா ஹையர் டிவிடெண்ட் ஏன் சார் கொடுக்கணும், சொத்து மதிப்பு எது குறையுது, ஹையர் டிவிடெண்ட் கொடுக்கறதுனால தான் குறையுதா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே டிவிடெண்ட்டுங்கிறது வந்து உங்களோட கேபிட்டல் எப்பவுமே அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த கம்பெனியில் கேபிட்டல் கண்டினியூஸாக அஃபெக்டில் இருக்குது, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது எம்டிஎஃப்பும் டிசேபிள் பண்ணியாச்சு, இன்ட்ராடேவும் டிசேபிள் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட சப்சிக்வெண்ட்டாக இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் டிசேபிள் ஆகும். பொதுவாக இதுதான் காரணம் எம்டிஎஃப் டிசேபிள் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. வேறு சில காரணங்களுக்காக கூட டிசேபிள் பண்ணலாம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், ஓகேங்களா. ஏன்னா PGINVIT ஒரு ட்ரஸ்ட்டு சார், ட்ரஸ்ட்டு, அதனால அதை வந்து டிசேபிள் பண்ணி அப்படிலாம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. சில கம்பெனிக்கு ட்ரஸ்ட்டாகவே இருந்தால் கூட எம்டிஎஃப்ல ஓப்பனில் இருக்கும். இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட், நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறேன், இல்லை பண்ணி தான் வச்சிருக்கேன், இல்லை எனக்கு ஹோல்டிங் இருக்க தான் போகுதுன்னா தென் இட் இஸ் அப் டு யூ. நான் வந்து இதை சரின்னு சொல்லலை, இதை தவறுன்னு சொல்லலை. நான் தவறு சொல்லிட்டேன் அப்படி சொல்லாது. சரியெல்லாம் உங்களுக்கு தெரியும், தவறுலாம் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி விச் எவர் இஸ் ஃபேவரபிள், உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் என்ன பண்ணணும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுனால அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு PGINVIT நெகட்டிவ் சைடை சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் சொல்ல மிஸ் பண்ண, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் இருந்தாலும் சரி, ஜென்யூனாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க. நானும் போடுறேன்னு சொல்லி எதுவும் போட்டுறாதீங்க. ஸோ கம்யூனிட்டி மெம்பர் எல்லாம் நேற்று என்ன பண்ணியிருக்கோம்னா, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வார் ரூமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேள்விகள், போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் எல்லாமே நடந்தது. கரெக்டாக? ஸோ எவ்ரி வீக் வந்து இது தொடர்ந்து நடக்கும், பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த வர 2 வாரம் மட்டும், அப்கமிங் 2 வாரம் மட்டும் வார் ரூம் நான் என்ன பண்ண போறேன்னா, சண்டே மார்னிங் இந்தியன் டைம் படி 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் விண்டோ ஓப்பனில் வைக்கிறேன். சரியா? உங்களுக்கு 7 மணிக்கே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லலை, டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி. நீங்கள் ஒரு 1 ஹவர் இல்லை ½ ஹவர் ஜாயின் பண்ணி பேசிட்டு ப்ளீஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம இருந்து நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நான் கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் போங்கன்னு சொல்லலை.
உங்கள் கேள்விகளை ரெஸ்ட்ரிக்டடாக வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ 5 ஹவர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு டெஸ்ட் தான் பண்ணி பார்ப்போம், ஒரு வேளை சக்ஸஸ் ஆகுதான்னு. உண்மையிலே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த சப்சிக்வெண்ட் சண்டேஸ் வந்து இதே ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாத மக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வீடியோ ஒன்று இருக்குது, அதில் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க. ஓகே. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.